என்ன அடி என்ன அடி என்ன அடி, இப்படி ஒரு கொடுமையை எங்கேயும் பார்த்தது இல்லையப்பா. பஞ்சாப் கிங்ஸ் சாதனை படைத்திருக்கின்றது. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த சேசிங் ரன், அதாவது வெற்றியினை இன்றைய தினம் பெற்றிருக்கின்றார்கள். 265 ஓட்டங்களை துரத்தி அடித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். 7 பந்துகள் மீதமாக இருக்க இந்த வெற்றி. இன்னும் இந்த 7 பந்துகளில் இன்னும் தேவை என்றால் ஒரு 30-35 ஓட்டங்களையும் அடிப்பார்கள். 300 ஓட்டங்களை அடித்தாலும் துரத்தி அடிப்பார்கள் என்ற நிலைமைக்கு துரத்தி அடித்திருக்கின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடியது. அவர்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்ற நம்பிக்கைக்கு வந்தது. 264 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. லோகேஷ் ராகுல் மிக அபாரமாக துடுப்படுத்தாடி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பத்தும் நிசங்க ஆரம்பத்திலேயே ஆட்டம் இழந்திருந்தார். இருந்தாலும் கூட 11 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் இழந்திருந்தாலும் லோகேஷ் ராகுல் 152 ஓட்டங்களை 67 பந்துகளில் 16 பவுண்டரிகள் 9 சிக்ஸர் அடங்கலாக பெற்றுக்கொண்டார். அவரோடு ஜோடி சேர்ந்த நிதிஷ் ராணா 44 பந்துகளில் 11 பவுண்டரிகள் 4 சிக்ஸர் அடங்கலாக 91 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 220 ஓட்டங்கள் இணைப்பாட்டம். இதன் பின்னரும் இந்த ஓட்ட எண்ணிக்கையினை துரத்தி அடிக்க முடியுமா என்கின்ற ஒரு நிலை வந்தது. பந்து வீச்சாளர்களை பற்றி இங்கே பேசுவதற்கு எதுவும் இல்லை. தாராளமாக ஓட்டங்களை எல்லோருமே 2 அணி பக்கமாகவும் வாரி வழங்கியிருந்தார்கள். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி துடுப்படுத்தாட ஆரம்பித்ததும் பிரியன்ஷ் ஆர்யா, பிரஷிம்ரன் சிங் இருவரும் அடித்தாடிய விதம் என்ன அடியடா இது என்கின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயர் கடைசி நேரத்தில் அடித்து முடித்ததெல்லாம் அடி அல்ல. 6வது ஓவரில் 6 பந்துகளும் பவுண்டரிகள். 7வது ஓவரின் முதலாவது பந்தும் பவுண்டரி. கிட்டத்தட்ட 7 பந்துகளிலுமே 28 ஓட்டங்கள். கிட்டத்தட்ட இல்லை, 7 பந்துகளிலும் 28 ஓட்டங்கள். தொடர்ச்சியாக 7-4 ஓட்டங்கள். இப்படி அதிரடியாக அடித்தாடி 6 ஓவர்களில் 116 ஓட்டங்களை தொட்டுக்கொண்டார்கள். இதில் பிரியன்ஸ் ஆர்யா 43 பந்துகள் ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். 17 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள். அந்த நேரத்தில் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 126. பின்னர் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்த விக்கெட்டுகளாகவே வீழ்த்தப்பட்டன. 132 ஓட்டங்களை அனுப்பியிருந்த வேளையில் பிரசிம்ரன் சிங் ஆட்டமிழந்தார். அவர் 26 பந்துகளில் 76 ஓட்டங்கள். சரி, இவர்கள் 2 பேரும் ஆட்டமிழந்து விட்டார்கள். இனி அடித்தாடுவது யார்? இனி உடைத்து விடலாம் டெல்லி கேபிட்டல்ஸ், இனி விளையாட்டு காட்டும் என்று பார்த்தால் வந்தவர்கள் எல்லோருமே அடித்தார்கள் என்று சொல்லலாம். கோப்பஹோன்லி 10 பந்துகளில் 17 ஓட்டங்கள். ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டமிழக்காமல் 36 பந்துகளில் 71 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 3 பவுண்டரிகள் 7 சிக்ஸர்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை அவர் பெற்றுக் கொண்டார். நெஹால் வதேரா 15 பந்துகளில் 25 ஓட்டங்கள். ஷஷாங்க் சிங் இறுதியாக வெற்றியினை பெற்றுக் கொண்டவர். 10 பந்துகளில் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 2 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் அடங்கலாக 18.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 265 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணி இன்னமும் தோல்வி இல்லாமல் முதலிட அணியாக தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு பிளே ஆஃப் உறுதியாகிவிட்டது.